ஹலோ வணக்கம். நான் உங்க ரஞ்சி. வெல்கம் டு ரஞ்சிஸ் பிக் பாஸ் ரிவ்யூஸ். எபிசோட் 42 டே 41 15th நவம்பர் சாட்டர்டே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டங்குன்னு தட்டிடுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும். ஸ்டார்ட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதியோட என்ட்ரி மாஸான ஒரு என்ட்ரி. அழகா வந்து சூப்பரான ஒரு கூலர்ஸ போட்டுட்டு, பிளாக் கலர் ட்ரெஸ்ல வந்து உள்ள வராங்க. அண்ட் ஸ்டார்ட்டிங்ல வந்து ஆடியன்ஸ் கிட்ட கேம பத்தி பேசுறாங்க. அது என்னன்னா, "இதுல என்ன குறியீடு கண்டுபிடிச்சாங்களோ" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அந்த கேம்க்கு யூஸ் பண்ண அந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா? அந்த கல்லு மாதிரி, அத வந்து வைக்கிறாங்க டி ஷேப் மாதிரி. "இதுல என்ன குறியீடு கண்டுபிடிச்சாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இந்த பாரு இருக்கே, இவங்க இப்படி பண்ணிட்டு வக்ரம்னு இன்னொருத்தர சொல்லுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்லிட்டு தான் வந்து வீட்டுக்குள்ள கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட பேசப் போறாங்க. "கண் எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு பாருகிட்ட கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம ரசிகர்களுக்கு கவலை அப்படின்னு சொல்லிட்டும் சொல்றாங்க. உடனே எல்லா மக்களும் வந்து அங்க உள்ளவங்கலாம் சிரிக்கிறாங்க. சிரிச்சோனே என்ன வந்து பாருகிட்ட கோத்து விடாதீங்க. அப்புறம் எனக்கும் ஒரு பேர் வைப்பாங்க. அகைன் அண்ட் அகைன் வேற அத சொல்லி சொல்லி ரெஜிஸ்டர் வேற பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே பாருவோட முகமே ஒரு மாதிரி மாறி போச்சு. உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா, மீடியால தான் ஒண்ணு வந்து பண்ணாலே வந்து பெருசா பேசுவாங்கல்ல. நீங்களும் மீடியால தானே இருந்தீங்க. பெருசா பண்ணியிருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, "பாம்பின் கால் பாம்பறியும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா விஜய் சேதுபதியும் மீடியால இருக்கவங்க தான் இல்லையா? அதனால அப்படி சொல்றாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து கண் அடிபட்டதுனால நெறைய ஆடியன்ஸ் வந்து பதறி போயிட்டு, "நீங்க வெளிய வரணும்" அப்படின்லாம் சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாரு என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து, இந்த நேரம் பார்த்து கண்ணழகின்னு பேரு வச்சாங்க. உடனே திவாகர் தானே பேர் வச்சாங்க. திவாகர கூப்பிட்டுட்டு அத பத்தி விசாரிக்கும்போது, திவாகர் வந்து ஒரு மாரி சிரிக்கிறாங்களா, உடனே வந்து "உங்களுக்கு மட்டும் நல்ல பேரா வச்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்மளோட விஜய் சேதுபதி. அதுக்கு அடுத்தது நேம் வந்து பாரு வச்சிருக்காங்க இல்லையா? பலருக்கெல்லாம் வந்துட்டு அது என்ன அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. கனிக்கு வந்து ராஜமாதான்னு பேர் வச்சிருக்காங்களாம். விக்ரம்க்கு வந்து வக்ரம் விக்ரம், உக்ரம் விக்ரம் அண்ட் பானபத்திர ஓனாண்டி இந்த மாரி 3 பேர வந்து வச்சிருக்காங்களாம். ஸோ இது வந்து பாடி ஷேமிங் இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல, இல்ல அதோட மீனிங்லாம் எனக்கு தெரியாது. ஆனா பானபத்திர ஓனாண்டின்ற பேரு வந்து விக்ரம்க்கு சூட் ஆற மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மாறி மாறி பேசுவோம். "பாரு இங்க கொஞ்சம் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொன்னது வந்து ரொம்ப ஃபன்னியா இருந்தது. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து, "இதுக்கு என்ன அர்த்தம்?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்களுக்கே வந்து தெரியலன்னும்போது, விஜய் சேதுபதி என்ன சொல்றாங்க அப்படின்னா, "வேற ஏதோ அர்த்தம் ரசிக்கிற மாதிரி சொல்லப் போறீங்க. அதாவது பானபத்திர ஓணாண்டிக்கு ஏதோ சொல்லப் போறீங்கன்னு நெனச்சேன். ஆனா உங்களுக்கே தெரியல அப்படிங்கிறது ஷாக்கிங்கா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது அமித்துக்கு வந்து அம்மிக்கல்லுன்னு பேர் வச்சிருக்காங்க. அரோராக்கு வந்து குசும்பின்னு பேர் வச்சிருக்காங்கன்னும்போது, செல்லமா வந்து கூப்பிடுறேன்றீங்களே, உங்களுக்கு அரோராவ அவ்ளோ பிடிக்குமா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அரோரா கிட்டயும் கேட்குறாங்க. "உங்கள வந்து பாருக்கு ரொம்ப பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்கிறத பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது வந்து நம்மளோட திவாகர் வந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சோனே, "உங்க சிரிப்பு என்ன மயக்குதுன்னு நெனச்சு சிரிக்காதீங்க திவாகர்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது வக்ரம் அப்படின்னு ஏன் சொன்னீங்க? அப்படின்னதுக்கு வந்து ஒரு மாரி அந்த செயல் வந்து வக்ரம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் ரைமிங்ல சொன்னனே தவிர, அகராதி அதாவது தமிழ் அகராதியில என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது வந்து இதே மாதிரி ஒரு சில வேர்ட நீங்க 100 தடவ ஷோல யூஸ் பண்ணீங்கன்னா, பார்க்குற, கேட்குற மக்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லி சொல்லவும், நம்மளோட பாரு வந்து சாரி கேட்குறாங்க. அண்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு பண்ணிட்டு சாரி சொல்லாதீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்குறோம் விஜய் சேதுபதி. அண்ட் வந்து கோவத்தில பேசுற ஆள் நீங்க கிடையாது. கோவம்னாலும் கரெக்ட்டா தான் வந்து வார்த்தைய வந்து தெளிவா யூஸ் பண்ற ஆள் நீங்க. அழகான ஆர்கியூமென்ட்க்கு கொண்டு வர ஆளு. நீங்க தெரிஞ்சு பண்ண தப்புக்கு வந்துட்டு சும்மா அந்த சாரி எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இவங்க ஒண்ணும் தெரியாம பண்ணல இல்லையா? தெரிஞ்சே தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இந்த ஷோல வாந்தி எடுக்கிற மாரி பண்றீங்களே, குழந்தைங்க கூட இப்படி பண்ண மாட்டாங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்க. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்துட்டு நான் வாந்தி எடுத்து காட்டவான்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து வாமிட் எடுக்கிற மாரி பண்றாங்க. பாரு, விக்ரம் அண்ட் வாட்டர்மெலன், தென் கனி, எஃப்ஜே இவங்க எல்லாரையும் வந்து சொல்லி சொல்லி வாமிட் பண்ற மாரி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பாரு கிட்ட என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்த ஒரு ஷேப் இருக்குல்ல, அந்த டீ மாரி ஒரு ஷேப் வந்து வச்சாங்க இல்லையா? இது எந்த வகையில உங்களுக்கு ஆபாச குறியீடா வந்து தெரிஞ்சது? இது ரொம்ப தப்பு இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஏன்னா வந்து திவாகரும் சரி, பாரும் சரி, அரோராவ வந்து அந்த ஷேப்ப வந்து அவங்க பில்ட் பண்ணது வந்து தப்பான ஒரு மீனிங்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கிரியேட் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப தவறுதலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் வந்து வார்த்தைலாம் வந்து டிராஃபிக் ஜாம்ல வந்து செத்துருது மண்டைக்குள்ள அப்படிங்கிற மாரி விஜய் சேதுபதியே சொல்றாங்க. ஏன்னா வந்து, இப்ப நான் இந்த ஷேப்ப வந்து உருவாக்கும்போது, எனக்கு மைண்ட்லயே வந்து தப்பா வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு லேபிள வந்து நீங்க ஒட்டிட்டீங்க.
இந்த மாரி ஷோ வந்து கெடுக்காதீங்க. ஷோல வந்து நாகரிகமா நடந்துக்கோங்க. எந்த இடத்துல ஆபாச குறியீடா தெரிஞ்சதுன்னு எனக்கு உண்மையாவே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உங்க பார்வை வந்து எங்க போச்சோ, அது உங்க பிரச்சனை. ஷோல வந்து பிரச்சனைலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா வந்து இவங்க பார்க்குற பார்வையில தானே இருக்கு. அது எந்த வகையிலயும் தப்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நம்ம பார்க்குறோம். பார்வை தானே பிரச்சனையே தவிர வேற எதுவும் இல்ல. உங்க மண்டைக்குள்ள தான் பிரச்சனை. நீங்க முதல்ல அத சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராங் அலிகேஷன் தப்பு இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பிரேக் விடுறாங்க. பிரேக்ல வந்து நம்ம விக்கல்ஸ் விக்ரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வக்ரம்னா வேற அர்த்தம். அதனால தான் அத பண்ணாதன்னு சொன்னேன். அவளுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கத பார்க்குறோம். அண்ட் கேப்டன்சி டாஸ்க் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜட்ஜான கனி அண்ட் சாண்ட்ரா வந்து கூப்பிடுறாங்க. சாண்ட்ரா வந்து என்னன்னா, எனக்கு இது ஓகே இல்ல தான். சபரி வந்து ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ண மாரி இருந்தது. அன்ஃபேரா விளையாண்ட மாரி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து ரூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கோர்ட்டுக்குள்ள வரக்கூடாது. அண்ட் 2 பாட்டில வந்து ஒரே டைம்ல எடுக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்துச்சு அப்டின்னும்போது, எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, சாண்ட்ரா வந்து சுத்தமா வந்து எதுவுமே பேசல. இந்த கேம்ல ஜட்ஜா இருக்கும்போது, இப்ப வந்து விஜய் சேதுபதி எதிரா பேசணும் அப்டின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர்டா வர மாரி இருந்தது. அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட, மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லார்கிட்டயுமே வந்து விஜய் சேதுபதி என்ன கேட்குறாங்க அப்டின்னா, "பாருக்கு அடிபட்டுச்சே, கண்ண பார்த்தீங்களா? கண்ணு வந்து எப்டி இருக்குன்னு கேட்டீங்களா?" அப்டின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் சொல்றாங்க. அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் தானே இதெல்லாம் பார்க்கணும்ல. இதெல்லாம் வந்து சொல்லி தரணுமா? ஹியூமனிட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து ஸ்ட்ரிக்ட்டா வந்து பேசுறாங்க. அத நம்ம பார்க்குறோம். அண்ட் கண்டிப்பா யாருக்கு அடிபட்டாலும் வந்து விசாரிக்கணும். ஒரே வீட்ல வேற இருக்காங்க. அது விசாரிக்காம இருக்கும்போது, எல்லாருக்குள்ளேயும் இருக்க வெஞ்சன்ஸு, அந்த ரிவெஞ்சு அது எல்லாமே வந்து ஃபீல் ஆகுது இல்லையா? நாட் ஒன்லி ஹவுஸ்மேட்ஸ் வெளியில இருக்க ஆடியன்ஸ்க்கு உட்பட அண்ட் வெளியில வந்து பாருவோட ஹேட்டர்ஸ் உட்பட வந்து நெறைய பேர் வந்து இத தப்பு தப்பா வந்து கமெண்ட்ஸ் போடுறது மூலியமா தெரியுது. அவங்கலாம் வந்து எவ்ளோ கோவத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது சரியில்ல. என்னனாலும் அடிபட்டுதுன்னும்போது நம்மளுக்கு வந்து பேசிக் ஹியூமனிட்டி அண்ட் கர்ட்டஸி, சிம்பத்தி, எம்பத்தி எல்லாமே இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் வந்து சொல்றாங்க. அடுத்து அமித் பார்கவுக்கு ஒரு ரைடு விடுறாங்க. அதாவது வந்து பாருகிட்ட வந்து நீங்க சொல்றீங்க, ஷூ போட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து, அது தப்பு இல்லையா? மிதிக்கிறவங்கள விட்டுட்டு ஷூ போட்டு வரலன்றத எப்படி நீங்க கேட்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு அமித் பார்கவையும் திட்டுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ பிரஜன் வந்து ஏதோ சொல்றதுக்கு வரவும், விளையாட வந்தோன்னு தெரியாம இந்த ஆளு வேற பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சு விட்டுடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கம்ருதீன் வந்து எந்திரிச்சு எதுவும் பேசவும் வந்து எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சுடுறாங்க. அண்ட் குறும்படம் லாஸ்ட் வீக்கும் வந்து சாண்ட்ராக்கான ஒரு குறும்படம் வந்து ப்ளே பண்ணாங்க. இந்த தடவ வந்து பாரு அடிபட்டத வந்து ப்ளே பண்றாங்க. அந்த அடிபட்ட குறும்படம் வந்து பார்க்கவே கொடூரமா இருந்துச்சு. அண்ட் சபரி வந்து வாண்டடாவே வந்து நெறைய தடவ இடிக்கிறதும், அண்ட் கால மிதிக்கிறதும் வந்து ப்ளே பண்ணி காட்டுன உடனே சபரியோட ஃபேஸே வந்து செத்து போச்சு அப்டின்ட்டு சொல்லலாம். எல்லாருமே வந்து ஐயோ! இந்த அளவுக்கு வந்து இருந்திருக்கா? அப்டிங்கிறத ரொம்ப கிளியரா வந்து பார்க்குறாங்க. இப்பயாவது தெரிஞ்சிருக்கும். மக்கள் வந்து இத தான் பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சைடு இருந்த ஜட்ஜஸும் பார்க்கலையாம். இந்த சைடு இருந்த பெரிய குரூப் அங்க ஹவுஸ்மேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் பார்க்கலன்றாங்க. அப்புறம் என்ன பார்க்குறாங்கன்னே தெரியல. வெறுமனே வந்து பாருவோட தப்ப மட்டுமே கண்டுபிடிச்சுட்டு, பாரு அவுட் ஆக்கணும், சபரிய வந்து வின்னர் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட தாட்டுமே இருந்த மாரி இருக்கு. அண்ட் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த குறும்படத்திலேயே வந்து கடைசியில எஃப்ஜே வந்து குட் கேம், குட் கேம்னு சொல்லியிருப்பாங்க. உடனே எஃப்ஜேவ கூப்பிட்டு செம்மையா திட்டுறாங்க. அது எப்படிங்க குட் கேம்னு சொல்லுவீங்க? இவ்ளோ அடிபட்டுருக்கு. இவ்ளோ மிதிச்சு, இவ்ளோ சண்டை சச்சரவுலாம் நடந்திருக்கு. நீங்க எப்படி இத குட் கேம்னு சொல்லுவீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்மளோட விஜய் சேதுபதி. அண்ட் இந்த சாட்டர்டே எபிசோட் பார்த்தீங்கன்னா, நெறைய வியூஸ் வந்து போயிட்டுருந்தது Hotstarல. என்னன்னு தெரியல 8,00,000 9,00,000 10, 11, 12 வரைக்கும் போயிட்டுருந்தது பார்த்தேன் நானு. அண்ட் அதற்கு அடுத்தது வந்து கால வந்து அத்தன தடவ மிதிக்கிறீங்களே! அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து சபரி கிட்ட கேட்குறாங்க. சபரி வந்து என்னன்னா, எனக்கே வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்ன பேசுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சபரி ரொம்ப சோகமான ஒரு முகத்த வச்சுக்கிட்டு, ரொம்ப டல்லா வந்து பேசினத நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பாரு வந்து ஒரு மாதிரி அ சரிதான், சரிதான் அப்படின்ற மாரி ஒரு மாரி ஆமாம் போட்டுட்டு இருந்தாங்க விஜய் சேதுபதி பேசும்போது. விஜய் சேதுபதி வந்து "இப்படிலாம் பண்ணாதீங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்றாங்க. அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோர்ட்டுக்குள்ள போனது வந்து தெரிஞ்சுது அப்படின்னும்போது, கோர்ட்டுக்குள்ள போனதெல்லாம் தெரியுது. ஆனா, அத்தன தடவ மிதிச்சது தெரியலையா? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து பளார் பளார்ன்னு கேட்குறாங்க கேள்விய. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வக்ரம் தப்புன்னு சொல்லிட்டு நான் பேசிட்டு இருந்தேன்ல. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க எல்லாரும்? அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் வந்து கேள்வி கேட்குறாங்க. அடுத்தது சபரி கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, "பெரிய மாஸ்டர் பிளானா இருக்கு. நீங்க தான் பதில் சொல்லணும். வீடியோ பார்க்கும்போது எப்படி இருந்தது?" அப்படின்னு கேட்கும்போது, "அசிங்கமா இருக்கு." அப்படின்னும்போது விஜய் சேதுபதி சொல்றாங்க, "இது பேரு தான் வன்மம்.
வேற யார்கிட்டனா பண்ணுவீங்களா? இதே கனி விளையாடும்போது பண்ணியிருப்பீங்களா? இல்ல கனி வந்து ஆப்போசிட்ல இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டும்போது, நீங்க வந்து பண்ணியிருப்பீங்களா? இல்ல இத வந்து பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் சேதுபதி வந்து விக்கல்ஸ் விக்ரமும், சபரியும் வந்து பேசியிருப்பாங்க. அத பத்தி கேட்குறாங்க. அப்போ வந்து விக்கல்ஸ் விக்ரம் மறந்துட்டாங்க. அதாவது சபரி வந்து வாண்டடா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அத மறந்துட்டாங்க. அத மறந்துட்டு மேன் ஹேண்ட்லிங் பண்ணல அப்படின்னு சொல்லி சபரி சொன்னதாவும், பண்ணியிருக்கலாமே அது ஒண்ணும் தப்பில்லன்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் சொன்னதாவும் வந்து போயிட்டுருக்கு. அப்போ அது வந்து டாபிக் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அடுத்தது பிரேக் விடுறாங்க. பிரேக்ல வந்து சபரி வந்து பாரு கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க. அண்ட் கம்ருதீன் அண்ட் கனி வந்து ஃபைட் பண்றாங்க. கம்ருதீன் வந்து "நீங்க எப்படி வந்து இப்படி ஜட்ஜ் பண்ணலாம்?" அப்படின்றதும் அண்ட் சபரி கிட்ட போயிட்டு "நீ எப்படி கால மிதிப்ப? நான் அப்பயே சொன்னேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறதும் பார்க்குறோம். அண்ட் பாரு வந்து பாத்ரூம் கிட்ட போயிட்டு உட்காந்துட்டு அழுகுறாங்க பயங்கரமா. அதாவது இந்த டைம்ல கூட மத்தவங்க ஸ்கோர் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. அண்ட் இன்னொன்னு வந்து ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. அந்த ஆபாச குறியீடு, அந்த வேர்ட் வந்து வெளியில எப்படி போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம் வந்துருச்சு. அதனால வந்து ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணி அழுறத பார்க்குறோம். அடுத்து சபரியோட கேப்டன்ஷிப் இந்த வாரம் எப்படி இருந்துச்சு? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வினோத் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சின்ன விஷயம் கூட வந்து கோவப்பட்டு சொல்றாருன்னு சொல்றத பார்க்குறோம். அண்ட் திவ்யா வந்து அ நான் கேப்டனா இருக்கும்போது கத்தாதீங்கன்னு சொன்னாங்க. இப்ப இவங்க கேப்டனா இருக்கும்போது கத்துனாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க உங்களோட சிச்சுவேஷன் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணாதீங்க. அவரோட கேப்டன்ஷிப்ப பத்தி மட்டும் தான் கேட்கிறேன் அப்படின்னும்போது, கத்தி சொல்லி தான் புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறத உணர்ந்திருப்பாரு அப்படிங்கிற மாரி திவ்யா சொல்லவும், இதுக்கு மேல நீங்க சொல்ல வேணாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி வந்து நோஸ் கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா, அவங்க வந்து அவங்களோட பாயிண்ட்ட முன்னெடுத்து வைக்கிறதுல தான் வந்து குறியா இருக்காங்க. அண்ட் கனி வந்து என்னன்னா, நிதானம் இல்ல, பதறிட்டாரு அப்படின்னு சொல்றத பார்க்குறோம். வியானா வந்து ஹம்பிளா இருக்க ட்ரை பண்றாரு. ஆனா முடியல அப்படிங்கிறாங்க. வினோத் வெர்சஸ் வியானா ஒரு விஷயம் வந்து போகுது. அதாவது சர்க்கரை வச்சவங்களுக்கு குழம்பு கிடையாது, குழம்பு வச்சவங்களுக்கு சர்க்கரை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வினோத் பேசுனாங்களாம். அத வந்து நீங்க ஏன் வந்து இன்டர்ஃபியர் ஆவல? நீங்க வந்து சால்வ் பண்ணி வைக்கல அப்படிங்கிற மாரி சபரிக்கு ஒரு கொஸ்டின் போகுது. சபரி வந்து திரு திருன்னு முழிக்க தான் செய்றாங்க. அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து ஏதோ ஒண்ணு பேசுறாங்க. அதாவது இவரு வந்து ஃபுட்டுக்கு எப்பவுமே வந்து சீப்பா தான் பிஹேவ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வினோத்த சொல்லவும், உங்களுக்கு எத்தன தடவ தான் சொல்றதுன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் இந்த மாரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க. சீப்பு அப்படிங்கிறதெல்லாம். படிச்சதுக்கு என்னதான் அடையாளம் இருக்கு? தகுதி தகுதின்னு பேசுறீங்க. எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. உங்ககிட்ட பேசுறதுக்கு என் தகுதிய நான் வளர்த்துட்டு தான் வரணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்றாங்க. திவாகர் அடிக்கடி தகுதின்ற வேர்ட வந்து யூஸ் பண்றதுனால, விஜய் சேதுபதி அவங்களுக்கே தகுதி இல்லன்ற மாதிரி ஒண்ணு சொல்லவும் வந்து திவாகரோட ஃபேஸே வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அதற்கு அடுத்தது வந்து எஃப்ஜே தூங்குறத வந்து கண்டிக்கல. அண்ட் மைக் இஷ்யூ வந்து பெருசா இன்வால்வ் ஆகல அப்படின்றத வந்து முன்னெடுத்து வைக்கிறாங்க சுபிக்ஷாவும், எஃப்ஜேவும். அண்ட் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கெமி வந்து டீம் பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் ஓகேவா? அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லவும், எஃப்ஜே கிட்ட வந்து விஜய் சேதுபதி என்ன சொல்றாங்கன்னா, "அடுத்த வாரம் நீங்க தானே வீட்டு தல. உங்கள மாதிரி யாரும் பிஹேவ் பண்ணாம பார்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கம்ருதீன் என்ன சொல்றாங்கன்னா, "திவ்யாவையும், பார்வதியும் வந்து டாய்லெட் கிளீனிங் வந்து போட்டது வந்து வாண்டடா பண்ண மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, விஜய் சேதுபதியும் கேட்குறாங்க. அதாவது 3வது வாரமா பாரு வந்து பண்றாங்க அப்டின்னா, நீங்க ஏன் அத யோசிக்கல? அது மட்டும் இல்லாம கெமி, ரம்யா இவங்களுக்கெல்லாம் வந்து அலர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்க எந்த வேலையும் செய்ய விடாம என்டர்டெயின்மெண்ட்ல போட்டுருக்கீங்க. பட் பாருக்கு வந்து கண் அடிபட்டுருக்கு. ஆனா, அவங்கள வந்து டாய்லெட் கிளீனிங்ல போட்டுருக்கீங்க. அப்ப ஆசிட்லாம் படாதா? அது ஓகேவா? அப்டிங்கிற மாதிரி கேட்கறத பார்க்குறோம். இல்ல நான் அந்த மாரி பிளான் பண்ணிலாம் போடல அப்டின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம சபரி. அண்ட் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராவும், கனியும் பேசுறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி நீங்க அன்னைக்கே வந்து ஜட்ஜா இருக்கும்போது பேசியிருக்கலாம்ல. இன்னைக்கு பேசுறதுக்கு இது வந்து என் மேல தப்பு மாரி நீங்க வந்து மாத்தி விட்ட மாரி இருக்கு அப்டின்னும்போது, சாண்ட்ரா வந்து இல்ல என் மேல தப்புன்னு தான் சொன்னேன் அப்டின்னும்போது, கனி சொல்றாங்க, இல்ல நீங்க சொல்லல அப்டின்னு. உடனே அந்த கான்வர்சேஷன கன்டின்யூவே பண்ணாம அந்த இடத்துலருந்து நழுவி போறாங்க சாண்ட்ரா. ஏன்னா சாண்ட்ராக்கு தெரியும் அவங்க பண்ணது முழுசா தப்புன்னு சொல்லிட்டு. இதுதான் இன்னைக்கு நடந்தது. நான் உங்கள நாளை சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ ரஞ்சி சைனிங் ஆஃப். டேக் கேர். பாய்.